வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக உள்ளது. இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வாக்காளர் சிறப்பு திருத்தத்தால் பீகாருக்கு ஏற்பட்டுள்ள நிலை தமிழகத்துக்கு ஏற்படக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் உர்ஜித் பட்டேல் நியமனம். பொள்ளாச்சியில் சாலை அமைப்பதற்காக ரூபாய் 32 கோடி மதிப்புள்ள 80 சென்ட் இடத்தை நகராட்சிக்கு தானமாக வழங்கிய குடும்பத்தினர். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பெற்றோரும் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பாகவத் பேச்சு. தமிழக மாணவர்களுக்கு வழங்கும் கல்வித் தொகையை வழங்காததை கண்டித்து திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம். திருபுவனம் அருகே வைகை ஆற்றில் மிதந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மனுக்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பிரதான சாலைகள், குடியிருப்பு தெருக்கள் மற்றும் அரசு கட்டிடங்களில் போஸ்டர் ஒட்டினால் ரூபாய் 1000 முதல் 5000 வரை அபராதம் விதிக்கப்படும் என மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவது உறுதி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. என் வயிற்றில் வளரும் கருவை கலைக்கச் சொல்லி நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜன் என்னை அடித்து துன்புறுத்தினார். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்லா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார். விஜய் பற்றி கேள்வி கேட்டால் இனிமேல் பதில் சொல்ல மாட்டேன். பிரேமலதா. எனக்கு எந்த ஒரு கட்சி பின்புலமும் இல்லை. பிறருக்கு இதுபோன்ற நடக்கக்கூடாது என புகார் அளித்தேன். தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் தாக்கப்பட்ட சரத்குமார் பேட்டி. உங்களுடன் ஸ்டாலின் ஊரை ஏமாற்றும் திட்டம் என்பது உறுதியானது. அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் நலன் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று கேட்டறிந்தார். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.